ஹலோ இவ சின்ன மருமகள் இப்ரமோ தமிழ் செல்வி இருந்துட்டு எப்படியாச்சும் மாமா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. மாமா அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்கிறாங்க. என்ன பேசணும், அடுத்தவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்லுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் கர்ப்பமாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே போய் மாமா, நான் கர்ப்பமாகவே இல்லைன்றாங்க. உங்கள் எல்லாரையும் நான் ஏமாற்றிட்டே என்னை மன்னிச்சிடுங்க, வயிற்று இந்த துணி முட்டியை தான் நான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. தமிழ் செல்வி என்னம்மா இதுன்றாங்க. சாரி மாமா என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. இங்க பாருங்க, என்னுடைய வயிற்றுல இந்த துணி மூட்டை தான் இருக்கு, உங்க எல்லாரையும் ஏமாத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, வேற வழி தெரியல எனக்கு அப்படின்ட்டு அவங்க உண்மையெல்லாம் சொல்றாங்க. சேது மனசொடைஞ்சு போறாங்க. அந்த குடும்பமே அந்த அளவுக்கு சுக்குநூறா உடஞ்சி போயிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல தமிழ் செல்வி, நான் பண்ண ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், வலி வேதனையாக இருக்குன்னு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லாததுனால தான் அப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சேதுவால் எதுவுமே பேச முடியல. இனி தமிழ் செல்வியை என்ன செய்ய போகிறாங்க அந்த குடும்பம் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.